நாம எல்லோருமே இந்த கர்ம பூமி. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கர்ம பூமியில இருக்கோம். நாம செய்த ஏதோ ஒரு கர்மா, அது பாவ கர்மாவோ, புண்ணிய கர்மாவோ, அதை கழிக்கிறதுக்கு தான் இருக்கோம். அப்போ என்னுடைய பாவ கர்மா அதிகமா இருக்கிறதுனால, அந்த பாவ கர்மா இந்த நேரத்தில், இந்த கும்பமேளாவில் நான் குளிப்பதன் மூலமாக, நீராடுவதன் மூலமாக என்னுடைய பாவம் குறையும். இது நம்பிக்கை. அதனால தான் பாருங்களேன், இமயமலையில மறைந்து தவம் செய்து கொண்டிருக்கிற சாதுக்களும், அகோரிகளும், சந்நியாசிகளும் கும்பமேளாவுக்கு வருவாங்க. ஏன்னா, அவங்க ஸ்நானம் செய்த பிறகு தான் இந்த கும்பமேளாவே ஆரம்பிக்கும். அ அந்த ஸ்நானம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவர்களுக்கு தெரியும். இது ஏன் இப்போ இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னா, ஒண்ணு நம்ம எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கு ஒண்ணு. இதுக்கு முன்னாலே இது நடந்திருந்துச்சு. அப்போ சாதுக்கள் மட்டும் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ அவர்களுடைய பாக்கியமும், பலமும் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால பொதுமக்களாகிய நாம போறோம்.